எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. சந்தை நிலவரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இன்னைக்கு நெகட்டிவ்ங்க. ஓவராலாவே நேற்று இரவு அமெரிக்க சந்தை நெகட்டிவ், இன்னைக்கு காலைல அதனுடைய எதிரொலிப்பு ஜப்பான் இண்டெக்ஸ் நெகட்டிவ். நான் ரெக்கார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்தியன் மார்க்கெட்டும் நெகட்டிவ் தாங்க. முக்கியமா பார்க்க வேண்டியது க்ரூட் பிரைசஸ்ங்க. $90 பெர் பேரலை தாண்டிடுச்சு பிரெண்ட் க்ரூட் ஃபியூச்சர்ஸ். கோல்டு எடுத்துக்கிட்டோம்னா அது ஆப்போசிட் டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா இறங்கணும். பட் என்ன நம்பிக்கையில கோல்டு மேலே ஏறிட்டு இருக்கு அப்படின்னா, இவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை ஏற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லி பூச்சாண்டி காட்டுவாங்க, ஆனால் ஏற்ற மாட்டாங்க அப்படின்னு மார்க்கெட் நம்புதுங்க. அதனால கோல்டு வந்து ஒரு $4,500 பெர் அவுன்ஸுக்கு பக்கமாக போயிடுச்சு. பட் கீழே வரலாம். ஒருவேளை கெவின் வாஷ் அவர்கள் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றுறாரு அப்படின்ற பட்சத்தில் $4,000 பெர் அவுன்ஸ்க்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். கோல்டை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் கோல்டு இடிஎஃப்ல தொடர்ந்து 4வது வாரமாக பாசிட்டிவ் இன்ஃப்ளோ இருக்குங்க. கோல்டு ப்ரைஸஸ் கொஞ்சம் கீழே இறங்கி வந்தது இல்லையா, அதனால மறுபடியும் கோல்டு இடிஎஃப்ல என்ட்ரி கொடுக்குறாங்க. தென் சந்தையை பொறுத்த வரைக்கும் எஃப்ஐஐஸ் வந்து நெட் பையர்ஸாக இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு செய்திகள் பரவிட்டு இருந்தது. ஆனால் நேற்று எஃப்ஐஐஸ் ஒரு 2535 crores ஒர்த் ஆஃப் ஷேர்ஸ் கேஷ் செக்மெண்ட்ல நெட் செல்லர்ஸாக தான் இருக்கிறாங்க. க்ரூட் ப்ரைஸஸ் இன்னும் மேலே போகுது அப்படின்ற பட்சத்தில் டாலருக்கு எகெயின்ஸ்டா இந்தியன் ருப்பி மறுபடியும் கீழே விழுந்தது அப்படின்னா எஃப்ஐஐ செல்லிங் அக்ரெசிவாக கண்டினியூ ஆகிறதுக்கு வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். பொறுமையாக நம்ம வந்து அப்பப்போ 1-2 அப்படின்னு கன்சிடர் பண்ணிட்டு லாங் டேர்மில் நல்ல நம்பர்ஸ் எடுக்கிறதுக்கு சிறந்த காலமாக இருக்கும். இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் தொடர்ந்து 6வது மாதமாக யூஎஸ்க்கும் ஈரானுக்கும் மோதல் தொடருதுங்க. இது ஒரு சுமூகமான நிலைக்கு போகிற மாதிரி தெரியல, ப்ராக்ரெசிவாகவும் இருக்கிற மாதிரி தெரியல. அமெரிக்காவில் பாண்ட் ஈல்டு வேற மேலே ஏறி இருக்கு. தென் ஐபிஓ அப்டேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா லலிதா ஜுவல்லரிஸ் ஐபிஓ அட் த எண்ட் ஆஃப் டே 1 ஒரு 0.69 டைம்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் நடந்திருக்குங்க. இன்னைக்கு டே 2 எப்படியும் ஃபுல்லாக சப்ஸ்கிரைப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பெரும்பாலும் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல ஐபிஓ சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 3rd டே அக்ரெசிவாக சப்ஸ்கிரிப்ஷன் நடக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். அட்ராக்டிவான வேல்யூவேஷன்ல தான் இருக்கு. தென் மைக்ரோமேக்ஸ் நிறுவனம் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனியோடைய பகவதி ப்ராடக்ட்ஸ் லிமிடெட் வந்து ஒரு 1015 crore வரைக்கும் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவோம். டிஸ்பிளே மேனுஃபேக்சரிங், ப்ரிசிஷன் மோல்டிங் இந்த ஏரியாஸில் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேடிஎம் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் ஷேர் ப்ரைஸ் எடுத்துக்கிட்டோம்னா இப்பயுமே ஐபிஓ ப்ரைஸ்க்கு கீழே தான் இருக்கும். ஐபிஓ வந்து ஒரு 2-3 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க. ரெசிலியன்ட் அசெட் மேனேஜ்மெண்ட் வந்து கம்பெனியில் ஒரு 5% வரைக்கும் ஸ்டேக்கை ஆஃப்லோட் பண்ணுறதுக்கான ஒரு திட்டத்தில் இருக்கிறாங்க. மேபி இன்னைக்கு ஆஃப்லோட் பண்ணலாம். பிளாக் டீலில் 5% பக்கமாக ஆஃப்லோட் பண்ணி ஒரு 4,895 crores எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ரெசிலியன்ட் அசெட் மேனேஜ்மெண்ட். நெல்கோ நிறுவனம் எடுத்துக்கிட்டோம்னா டாடா குரூப் பிஸ்னஸ் தாங்க. கம்பெனியுடைய பிஸ்னஸ் என்ன அப்படின்னா சாட்காம் சர்வீஸ் ப்ரொவைடருங்க, சேட்டலைட் கம்யூனிகேஷன் சர்வீஸ் ப்ரொவைடர். கம்பெனி வந்து ஒரு 191 கோடிக்கு பக்கமாக ஒரு $20 மில்லியன் வந்து லூனார் ஹோல்டிங் கம்பெனி அப்படின்ற நிறுவனத்தில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. லூனார் ஹோல்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பிஸ்னஸ் என்ன அப்படின்னா D2Dங்க, டைரக்ட் டு டைரக்ட் சேட்டலைட் மொபைல் கனெக்டிவிட்டி சொல்யூஷன் ப்ரொவைடருங்க. எல்ஓ மொபைல் பிராண்டுக்கு கீழே இவங்க இந்த சர்வீசஸை ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு மைனாரிட்டி ஸ்டேக் எடுத்திருக்கிறாங்க நெல்கோ. கொச்சின் ஷிப்யார்டை பொறுத்த வரைக்கும் ஓஎஃப்எஸ் மூலமாக ப்ரொமோட்டர்ஸ் ஸ்டேக் சேல் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி செய்திகள் கிடைச்சதை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா. கோட்டக் செக்யூரிட்டிஸ் என்ன சொல்லியிருக்கிறாங்க, கம்பெனி வந்து இன்னும் 42% வரைக்கும் கீழே இறங்குறது கூட வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி டவுன் ரேட் பண்ணியிருக்காங்க. முக்கியமான காரணம் ரீசென்ட் குவார்ட்டர்ல பெர்ஃபார்மன்ஸ்க்கு ரெவன்யூ ஒரு 7% பக்கமாக கீழே இறங்கியிருக்கு. நெட் ப்ராஃபிட்டே வந்து ஒரு 28% அடி வாங்கியிருக்கு. வெயிட் பண்ணால் 30 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் கீழே கிடைக்கலாம் விருப்பப்படுறவங்களுக்கு. இண்டஸ்இண்ட் பேங்க் ஸ்டாக் புரோக்கிங் பிஸ்னஸ்க்குள்ளே என்ட்ரி கொடுக்குற மாதிரி தெரியுதுங்க. ஹோலி ஓன்டு ஸ்டாக் புரோக்கிங் சப்சிடரி செட்டப் பண்ணுறதுக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இண்டஸ்இண்ட் பேங்க் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டாக் புரோக்கிங் பிஸ்னஸ்க்குள்ளே என்ட்ரி கொடுப்பாங்க. இண்டஸ்இண்ட் குரூப்பை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அவங்க ரிலையன்ஸ் கேபிட்டல் எடுத்திருக்கிறாங்க. ரிலையன்ஸ் கேபிட்டலுக்கு ரிலையன்ஸ் செக்யூரிட்டிஸ் இருக்கு. ஸோ ஓவராலாக இண்டஸ்இண்ட் பேங்க்கும் உள்ளே வர்றாங்க அப்படின்ற பட்சத்தில் ரிலையன்ஸ் செக்யூரிட்டிஸ்க்காக இருக்கட்டும், இல்லை அவங்களுடைய ஸ்டாக் புரோக்கிங் பிஸ்னஸாக இருக்கட்டும், நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறதுக்கு பேங்கிங்கு தென் ரிலையன்ஸ் கேபிட்டல் எல்லாத்தையும் யூஸ் பண்ணுவாங்க. டாடா கேபிட்டலை பொறுத்த வரைக்கும் டெனட் டயக்னோஸ்டிக்ஸ் அப்படின்ற நிறுவனத்தில் ஒரு $30 மில்லியன் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. டெனட் டயக்னோஸ்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் B2B லெபரட்டரிங்க, நேஷன் வைடு அவங்களோட ஆப்ரேஷன்ஸ் இருக்கும். 35 டயக்னோஸ்டிக் சென்டர்ஸ் இருக்குது 14 ஸ்டேட்ஸில். ஸோ டாடா குரூப்பை பொறுத்த வரைக்கும் த்ரூ டாடா கேபிட்டல் டயக்னோஸ்டிக்ஸ் பிஸ்னஸ்க்குள்ள என்ட்ரி கொடுக்குறாங்க. காட்ரேஜ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய காட்ரேஜ் கேபிட்டல் என்ன பண்ணியிருக்காங்க, இண்டல் மணி அப்படின்னு சொல்லிட்டு கோல்ட் லோன் NBFCங்க இவங்களோட பார்ட்னர்ஷிப் போடுற மாதிரி தெரியுதுங்க. அதற்கான வேலையில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. கோலெண்டிங் பார்ட்னர்ஷிப்புங்க, குறிப்பாக கோல்ட் லோனாக தான் இருக்கும். காட்ரேஜ் கேபிட்டல் இனிஷியலாக ஒரு 200 கோடி ரூபாய் தூக்கி உள்ள போடுறாங்க பிஸ்னஸில். தென் வோல்டாஸ் நிறுவனம் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம பெர்ஃபார்மன்ஸை டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. நல்ல பெர்ஃபார்மன்ஸ் காட்டியிருந்தாங்க. ஆனாலும் ஷேர் ப்ரைஸ் ஒரு 5% டவுனு.
கீழே இறங்கிடுச்சு அப்படின்னு சொல்லி அவசரப்பட்டுற வேணாம் அப்படின்றதுக்காக தாங்க இதை முக்கியமாக சொல்கிறேன். இப்பயுமே ரொம்ப காஸ்ட்லிங்க வேல்யூவேஷன் வைஸ். அது போக வோல்டாஸ் என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஆட்டம்பர்க் இனோவேஷன் அப்படின்ற நிறுவனத்தோட ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் போட்டிருக்கிறாங்க. ஹை எஃபிஷியன்சி ஏசி கம்ப்ரஸர்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ் ரெடி பண்ணுறதுக்காக இந்த ஜாயிண்ட் வெஞ்சர் போட்டிருக்கிறாங்க. நல்ல செய்தி தான், ஆனாலும் காஸ்ட்லி. என்எம்டிசி ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் ஷேர் ப்ரைஸ் பயங்கரமாக கீழே இறங்கி வந்திருக்கு, புக் வேல்யூக்கு கீழே கிடைக்குது. ஸோ மெட்டல்ஸில் ஈடுபாடு இருக்கிறவங்க இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தலாம் அப்படின்றது என்னுடைய வியூ. தென் ஐடிசி எடுத்துக்கிட்டோம்னா நேற்று 52 வீக் லோ அப்படின்ற மாதிரி நண்பர்கள் எழுதியிருந்தாங்க. இன்னுமே கீழே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். என்ன காரணம் அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் குறைஞ்சிருந்தது. இன் அடிஷன் டு தட் ஓவராலாகவே மார்க்கெட் கீழே இறங்குது, அதனால ஐடிசியும் சேர்ந்து கீழே வரும். நமக்கு கீழே வர வர வாய்ப்பு தான் ஐடிசியை பொறுத்த வரைக்கும். ரிலாக்ஸோ ஃபுட் பிளேஸை பொறுத்த வரைக்கும் Q1 ஃபினான்ஷியல் 27ல ரெவன்யூ ஒரு 8% ஏறி இருக்கு, ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் ஒரு 12% ஏறி இருக்குங்க. 55 crores ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஆனாலும் ஷேர் ப்ரைஸை அடிச்சிருக்கிறாங்க. ஏன்னா வேல்யூவேஷன் தான் கன்சர்ன். நம்ம முற்காலங்களில் ரிலாக்ஸோ பற்றி சொல்லியிருக்கோம். நான் கன்சிடர் பண்ணது 100 times ஏர்னிங்ஸ்லங்க. இப்பயுமே அது ஒரு 40 times ஏர்னிங்ஸை விட அதிகமாக இருக்கும். நான் கன்சிடர் பண்ணதுலேருந்து 60% கீழே இறங்கி வந்திருக்கு. ஓவர் வேல்யூட் சைட் போனோம் அப்படின்னா இந்த மாதிரி விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும். எல்என்டி எடுத்துக்கிட்டோம்னா மெகா ஆர்டர் எடுத்துருக்காங்க. மெகா ஆர்டர் அப்படின்னா ஒரு 15,000 crore ஆர்டருங்க மிடில் ஈஸ்ட்ல. அதாவது அவங்களுடைய எல்என்டி எனர்ஜி ஆஃப் ஷோர் வெர்டிகலுக்கு கீழே இந்த ஆர்டர் கிடைச்சிருக்குங்க. இந்த ஆர்டருடைய ஃபோக்கஸ் என்ன அப்படின்னா மல்டிபிள் ஆஃப் ஷோர் ஃபெசிலிட்டிஸ் டெவலப் பண்ணுறதுக்காக மிடில் ஈஸ்ட்ல இந்த ஆர்டர் எடுத்துருக்காங்க எல்என்டி. ஜாகல் ப்ரீபெய்ட் ஓஷன் சர்வீசஸ் பொறுத்த வரைக்கும் நேற்று லோயர் சர்க்கியூட்க்கு போன மாதிரி செய்தி. என்ன காரணம் அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக அடி வாங்கியிருக்கு. நம்ம ரீசெண்ட் டைம்ல வார்ன் பண்ணியிருந்தோம், நோ நோ அப்படின்னு பல தடவை சொல்லியிருக்கோம். ஜாகல் ப்ரீபெய்ட் ஓஷன் சர்வீசஸ்க்கு பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை, அதனால ஷேர் ப்ரைஸ் அடிச்சிருக்காங்க. லார்ஜ் கேப்பாக பார்த்து என்ட்ரி கொடுக்கறது பெஸ்ட்டு, சேஃபு. அடுத்து இன்னைக்கு கேள்விகளுக்குள்ள போயிடலாங்க. மில்கி மிஸ்ட் பற்றி எழுதியிருக்கிறாங்க. சார் ஐபிஓ அப்ளை பண்ணியிருந்தேன், எனக்கு அலர்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஹாப்பி. இருந்தால் பத்திரமா வச்சுக்கங்க. நான் பெரும்பாலும் எதையுமே கொடுங்க அப்படின்னு சொல்றதே கிடையாதுங்க. கிடைக்கிற பிஸ்னஸை வச்சுக்கங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். டெட் இருக்கும், உங்களுக்கு கிடைச்சதை எதுக்கு கொடுக்கணும் அப்படின்றதான் என்னுடைய வியூ. பிளஸ் உங்களுக்கு ஒரு வியூ இருக்குங்க, நீங்க ஒரு மோட்டிவ்ல தான் நீங்க அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஏன்னா நம்ம மில்கி மிஸ்ட்டை பத்தி நம்ம பேசவே இல்லை. டெட் அதிகமா இருக்கு, வேல்யூவேஷன் கன்சர்ன் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதனால நீங்க என்ன காரணத்துக்காக அப்ளை பண்ணீங்களோ அதை நீங்க செயல்படுத்தலாம். நான் என்னுடைய வியூவை சொல்லிட்டேன். லாங் டேர்முக்கு அப்படின்னு நீங்க ஆசைப்படுறீங்கன்னா வச்சுக்கலாம். ப்ராஃபிட் புக்கிங் இருந்தாலும் இருக்கலாம், கீழே வரலாம். வேல்யூவேஷன் தான் கன்சர்ன். எல்டி ஃபுட்ஸ் பற்றி எழுதியிருக்கிறாங்க. எல்டி ஃபுட்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு கன்சர்ன் என்ன அப்படின்னா டெட் தான். அது போக ஃபுட் பிஸ்னஸ்னா எனக்கு ஐடிசி இருக்கு. எல்டி ஃபுட்ஸ் எல்லாம் நான் பார்க்கறது இல்லை, பட் 22 times தான் ஏர்னிங்ஸ். பிஸ்னஸ் எடுத்துட்டீங்க, நம்ம மில்கி மிஸ்ட்டுக்கு சொன்னது தான் எல்டி ஃபுட்ஸ்க்கும் சொல்கிறோம். நீங்கள் ஒரு பிஸ்னஸை எடுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் அதை லாங் டேர்முக்கு ஹோல்ட் பண்ணுங்க. இப்போ மில்கி மிஸ்டாக இருக்கட்டும் இல்லை எல்டி ஃபுட்ஸாக இருக்கட்டும், ரொம்ப ரொம்ப ரிஸ்க் அதிகம் அப்படின்லாம் கிடையாதுங்க. ரெண்டுக்குமே டெட் இருக்கு. நான் சொல்றது ரிஸ்கே இல்லாமல் லார்ஜ் கேப் ஐடிசி இருக்கு, அதனால நான் இதெல்லாம் பார்க்கறது இல்லை அப்படின்றது என்னுடைய வியூவை சொல்லிட்டேங்க. ஆனால் இந்த புக்கில் காஃபி கேன் இன்வெஸ்டிங்ல என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஒரு ஸ்டாக்கை எடுக்கிறது, அப்புறம் அந்த ஸ்டாக்கை கொடுக்கறது, மறுபடியும் எடுக்கிறது, தென் இன்னொரு சைடு ஜம்ப் பண்ணுறது. இந்த மாதிரி ஜம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு டேக்ஸ் இம்ப்ளிகேஷன்ஸ், தென் புரோக்கரேஜ் நிறுவனங்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய தொகை, அவங்களுக்கு தான் பணம் நல்லா நிறையா போகுமே தவிர உங்களுக்கு அப்ரிசியேஷன் அப்படின்றது இருக்காது. அது போக ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்குங்க. இங்கிட்ட இருந்து அங்கிட்டு தாவுனீங்க அப்படின்னா எல்டி ஃபுட்ஸ் ஏறும், மில்கி மிஸ்ட்ல இருந்து எல்டி ஃபுட்ஸ்க்கு வந்தீங்கன்னா மில்கி மிஸ்ட் ஒரு 2 வருஷம் கழிச்சு மேலே ஏறும். இந்த மாதிரி ஜம்ப் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா பெனிஃபிட் உங்களுக்கு வேணுமா இல்லை புரோக்கரேஜ் நிறுவனங்களுக்கு நீங்கள் சம்பாதிச்சு கொடுக்குற மாதிரி ஒரு முடிவில் இருக்கிறீங்களா அப்படின்றத எடுத்துக்கங்க. ஒரு பிஸ்னஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 6 or 7 இயர்ஸ்க்கு கொடுக்கக்கூடாது அப்படின்ற மைண்ட் செட்டில் எடுங்கன்னு சொல்ல வரேன். அடுத்து வாரன் எனர்ஜிஸ் பற்றி எழுதியிருக்கிறாங்க. சார் டாடா பவர் கம்பேர் பண்ணுறப்ப வேல்யூவேஷன் நல்லா இருக்கு, இன் அடிஷன் டு தட் டெட்டும் கம்மியாக இருக்கு அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வாரன் எனர்ஜிஸை பொறுத்த வரைக்கும் அக்ரெசிவாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, அது ஒரு சைடு. ப்ளஸ் ஐபிஓ லிஸ்டிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா லிஸ்ட் ஆனப்ப ஷேர் ப்ரைஸ் 3000 நினைக்கிறேங்க. அப்பர் ப்ரைஸ் தான் 1500 இருக்கலாம். ஸோ இன்னுமே கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ப்ராஃபிட் புக்கிங் கண்டினியூ ஆகுது, அதனால ஷேர் ப்ரைஸ் கீழே வருது, அது ஒரு விஷயம். தென் அதர் இஷ்யூஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா யூஎஸ்ல சோலார் இம்போர்ட்ஸ் அப்படின்றதுக்கு அவங்க நிறையா டைட்டன் பண்ணுறாங்க அங்கே இருக்கக்கூடிய ரெகுலேஷன்ஸை. தென் செல்ஸ் அண்ட் மாடியூல்ஸோட ப்ரைஸஸ் கீழே இறங்கிட்டு இருக்கு, மார்ஜின் ப்ரெஷரில் இருக்குங்க, அதனால ஷேர் ப்ரைஸ் கீழே விழுவுது. நம்மளுக்கு சோலார் அப்படின்னாலே அவங்களுக்கு மார்ஜின்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். நம்ம ஏன் டாடா பவரை பார்க்குறோம் வென் கம்பேர் விக்ரம் சோலார் அப்படின்றத நேற்றே சொல்லியிருந்தோம். மறுபடியும் அதே பதிவுலேயே விக்ரம் சோலாரை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. விக்ரம் சோலாருக்கு என்ன பதில் சொன்னோமோ அதே தாங்க வார எனர்ஜிஸ்க்கும். விக்ரம் சோலாருக்கு அது போக
அவங்க ஷேர்ஸையும் கொஞ்சம் பிளஸ் பண்ணி வச்சிருக்காங்க, ஃபியூச்சரில் அன்பிளஸ் பண்ணுறாங்க அப்படின்றது ஓகே, அது என்னைக்கு வேணாலும் அவங்க பண்ணட்டும். பட் ஏன் நம்ம டாடா பவர் பார்க்குறோம், விக்ரம் சோலாரையோ வார எனர்ஜிஸையோ நல்ல வேல்யூவேஷன் இருந்தாலும் ஏன் பார்க்கறது இல்லை அப்படின்றத உங்களுக்கு சொல்லிட்டேன். பிசிசிஎல் பற்றி கேட்டிருக்காங்க, லாங் டேர்முக்கு அதை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி ஒரு 2 days முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. பிசிசிஎல் பொறுத்த வரைக்கும் கோக்கிங் கோல், இப்போ டாடா ஸ்டீலு அவங்க டெக்னாலஜி எல்லாம் அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க, ஈஸி மெல்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால கோக்கிங் கோலுடைய பயன்பாடு குறையலாம். இதை போய் லாங் டேர்முக்கு வச்சுக்கலாமா அப்படின்றது நீங்கள் தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன், எல்லா விளக்கங்களையும் கொடுத்து. மறுபடியும் கேட்டிருக்கிறாங்க, உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கோல் இண்டியாவே பார்க்கலாம். அடுத்து பிஎஃப்சி ஆர்இசி இந்த நிறுவனத்தில் எது நம்மளுக்கு பார்க்கக்கூடிய நிலைமையில இருக்குது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. எப்படி ஆர்இசி பிஎஃப்சி கூட தான் மெர்ஜ் ஆக போகுது. ஸோ பிஎஃப்சியே புக் வேல்யூ கீழே இருக்கிற மாதிரி பார்த்தேன், உங்களுக்கு பிஎஃப்சி பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். இன் அடிஷன் டு தட் பிஎஃப்சிக்கோ ஆர்இசிக்கோ புக் வேல்யூ ஏன் சார் குறைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கிறாங்க. சிம்பிளுங்க, டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் அக்ரெசிவாக இருந்திருக்கும், அதனால அவங்களுடைய ரிசர்வ்ஸ் குறையிறப்போ புக் வேல்யூ கீழே இறங்கியிருக்கலாம், இது ஒரு காரணமாக இருக்கலாம், அவ்வளோதான். தென் ஃபியூச்சரில் ஆர்இசி வந்து பிஎஃப்சியோட மெர்ஜ் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் புக் வேல்யூல ஒரு சில மாற்றங்கள் இருக்கலாம். தென் கேபிஐடி பற்றி எழுதியிருக்காங்க, கேபிஐடி பயங்கரமாக கீழே இறங்கி வந்திருந்தது. இப்போ ரீசெண்டாக நான் பார்க்கல, பட் மார்க்கெட் இப்போ 1 வீக்காக கீழே இறங்குது இல்லையா, மறுபடியும் கீழே இறக்கியிருப்பாங்க. நீங்கள் இன்னும் சில ஆண்டுகளுக்கு பொறுமையாக காத்துட்டு இருக்கோங்க. கேபிஐடியை பொறுத்த வரைக்கும் லோயர் லெவலில் தான் இருக்குது. தென் ராம்கோ இண்டஸ்ட்ரீஸ் பற்றி எழுதியிருக்கிறாங்க, சார் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அப்படின்றது ரொம்ப கம்மியாக இருக்கே சார், இந்த மாதிரி நிறுவனங்களில் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கிறாங்க. நம்ம வந்து அக்ரெசிவாக உள்ளே போகலைங்க, ஒரு சில நிறுவனங்களில் இதெல்லாம் நல்ல லெவலில் இருக்குது. இப்போ ராம்கோ இண்டஸ்ட்ரீஸ் நம்ம லோயர் லெவலில் பார்த்தோம், 220 கீழே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு இருக்கிற ஷேர் ப்ரைஸுக்கும் புக் வேல்யூ கீழே தாங்க இருக்குது ராம்கோ இண்டஸ்ட்ரீஸ். ஹோல்டிங் பிஸ்னஸ் மாதிரி ஹோல்டிங் பிஸ்னஸ் மெதுவாக தான் மேலே போகும். ராம்கோ சிமெண்ட்ஸையோ இல்லை ராம்கோ சிஸ்டத்தையோ நம்ம பார்க்க முடியாது. ஸோ ராம்கோ இண்டஸ்ட்ரீஸ் மூலமாக நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது, கடனும் கம்மி. இந்த மாதிரி நிறுவனங்களை நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு சிமெண்ட் செக்டரில் பெருசாக ஈடுபாடு கிடையாதுங்க, பட் ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அதனால ராம்கோ இண்டஸ்ட்ரீஸ் ஒரு 25-20 அந்த நம்பர்ஸில், அதாவது இந்த மாதிரி ஒரு சில பங்குகளும் இருக்குங்க. இப்போ எடுத்துக்காட்டுக்கு காஃபி டேவாக இருக்கட்டும், அது ஒரு 25-50 அந்த நம்பர்ஸ். தென் ட்ரீம் ஃபோக்ஸாக இருக்கட்டும், இல்லை ஹிந்துஸ்தான் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி, ஜிஎம் ப்ரீவரிஸ், கணேஷ் ஹவுசிங், ஆதித்யா பிர்லா ஃபேஷன் அண்ட் ரீட்டைல், தென் பிசி ஜுவல்லர்ஸ், ரிலாக்ஸோ, இந்த மாதிரி நிறுவனங்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் சிறிய நிறுவனங்கள் தான், ரிஸ்க் ரொம்ப அதிகம். அதனால கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 20, 25, 50 பெரிய நம்பர்ஸ் எல்லாம் இந்த நிறுவனங்களில் நான் என்ட்ரி கொடுக்குறது இல்லைங்க. பெரும்பாலும் இதை பற்றி அப்டேட்ஸ் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்றதுக்காக 1, 2, 5, 10 மேக்ஸிமம் 50க்குள்ளே தான் இருக்கும். அந்த மாதிரி தான் நான் ராம்கோ இண்டஸ்ட்ரியும் பார்க்குறேன், ரொம்ப லோயர் லெவலில் கிடச்சிது. தென் ராம்கோ குடும்பத்தை பற்றி நம்மளுக்கு ஓரளவுக்கு தெரியும். ராம்கோ சிமெண்ட்ஸ்லேயே என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸே ஒரு சில பேர் வேலை பார்க்குறாங்க. அந்த நம்பிக்கையில் நான் ராம்கோ இண்டஸ்ட்ரீஸை லோயர் லெவலில் கிடச்சதுனால எடுத்தேங்க. பொறுமையாக இருந்தோம் அப்படின்னா நமக்கு அப்ரிசியேஷன் கிடைக்கும், ஹோல்டிங் கம்பெனி மெதுவாக தான் மேலே போகும். இந்த மாதிரி சின்ன சின்ன பிஸ்னஸ் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சோம் அப்படின்னா லாங் டேர்மில் ஒரு 10 years 5 yearsல எல்லா பிஸ்னஸும் க்ரோ ஆகும், மெதுவாக தான் க்ரோ ஆகும். இந்த மாதிரி எடுத்து வைக்கிறப்ப என்னைக்காவது தேவைகள் வருது அப்படின்னா, நம்ம எடுத்து வச்ச ப்ரைஸ்க்கும் அன்னைக்கு ஷேர் ப்ரைஸ்க்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஒரு தேவை வருது அப்படின்னா இந்த மாதிரி பங்குகளை கொடுத்துட்டு நம்மளோட தேவையை பூர்த்தி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பங்குகளை வந்து நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஒரு சாயங்காலம் 4 மணிக்கு 5 மணிக்கு போல கொஞ்சம் லைட்டாக பசிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா இந்த டீ ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி இந்த பங்குகளை வச்சுக்கோங்களேன். பெருசாக அதில் எதிர்பார்க்காதீங்க. லோயர் லெவலில் பிடிச்சிங்கன்னா ஃபியூச்சரில் உங்களுக்கு என்னைக்காவது அவசர தேவைகளுக்கு பயன்படும் அப்படின்ற மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச், தென் பிடிசி இந்தியா பற்றி எழுதியிருக்காங்க. பிடிசி இந்தியாவோட Q1 நம்பர்ஸ் நல்லா இருந்ததுங்க, ப்ளஸ் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 23 ரூபாய் ஒரு ஷேருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ட்ரேடிங் அண்ட் ரிலேட்டட் பிஸ்னஸை நான் பார்க்கறது இல்லைங்க பெரும்பாலும். தென் கேட்வே டிஸ்ட்ரிபாக்ஸ் பற்றி எழுதியிருக்காங்க. கேட்வேயை பொறுத்த வரைக்கும் ஒரு 15 to 16% பக்கமாக அவங்களுடைய ப்ராஃபிட்டபிலிட்டி குறைஞ்சிருக்குங்க Q1 ஃபினான்ஷியல் இயர் 27 பொறுத்த வரைக்கும். ரைசிங் இன்புட் காஸ்ட்டு, தென் மிடில் ஈஸ்டில் கான்ஃப்ளிக்ட், இதனால அவங்களுக்கு கொஞ்சம் ப்ராஃபிட்டபிலிட்டி குறைஞ்சிருக்கு. ஆனாலுமே இப்போ நல்ல வேல்யூவேஷனில் தான் இருக்குது. லாங் டேர்மில் நம்ம இப்போ சொன்ன மாதிரி லோயர் லெவலில் எடுத்து வச்சிருக்கிறோம், லாங் டேர்மில் நம்மளுக்கு பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறோம். தென் மம்தா மிஷினரிஸ் அப்படின்னு நிறுவனத்தை பற்றி கேட்டிருக்கிறாங்க. அதாவது கடன் வந்து கம்மி தாங்க, பட் வேல்யூவேஷன் ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி. ஒரு ஸ்மால் கேப் பிஸ்னஸ். இந்த பிஸ்னஸை பார்க்கறதுக்கு, அதாவது நீங்கள் இவ்வளோ வேல்யூவேஷன் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, இதே வேல்யூவேஷனில் LMW இருக்குங்க. LMW சூப்பரான பிஸ்னஸ்ங்க, கடன் கிடையாது, ஆல்மோஸ்ட் டெட் ஃப்ரீ. பட் ரீசெண்ட் டைம்ஸில் பயங்கரமாக ரேலி ஆகிருக்கும். வெயிட் பண்ணி அதை கூட பார்க்கலாம், பட் காஸ்ட்லியான இருக்கும். ஜீனா ஷிக்கோர் லைஃப் கேர் பற்றி கேட்டிருக்காங்க. கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஆயுர்வேதிக் ஹெல்த் கேர் பிஸ்னஸ் மாதிரி தெரியுதுங்க. ஒரு 28 times earnings பக்கமாக இருக்குது, டெட் டு equity 0.3 பக்கமாக இருக்குது. நம்ம பெரும்பாலும் இந்த மாதிரி செக்டார்ஸை பார்க்கறது இல்லை, நம்ம ஃபார்மாவை தான் பார்க்குறோம்.
பட் நண்பர் கொஞ்சம் வித்தியாசமா ஆயுர்வேதிக் ஹெல்த் கேர் பத்தி எடுத்துக்கிறாருங்க. கொஞ்சம் லோயர் லெவல்ல கிடைச்சா இந்த பிசினஸை நீங்க முயற்சி பண்ணி பாருங்க. எனக்கு பர்சனலா அதுல ஈடுபாடு இல்லை. அதுக்கப்புறம் எல்என்டி பத்தி ஒரு நண்பர் எழுதியிருக்கிறாங்க. என்ன எழுதியிருக்கிறாங்கன்னா, இப்போ ஐடிசியோ டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிளோ அப்பப்போ கொஞ்சம் கீழே வருது அப்படின்னா உடனே நம்ம நினைச்ச நேரத்தில் அதை எடுக்கலாம். பட் எல்என்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஷேருக்காகவே நான் வந்து 3000 ரூபாய் எடுத்து வைக்க வேண்டியிருக்கு. நினைச்ச நேரத்துல என்னால் எல்என்டியை பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. பரவாயில்லைங்க, எல்என்டியை உங்களால் பார்க்க முடியல அப்படின்னா அதை விட்டுறலாம். உங்களுக்கு எது முடியுதோ அதை அப்பப்போ 1-2 அப்படின்னு சொல்லி எடுக்கலாம். இந்த மாதிரி சூழல்கள் வரத்தாங்க செய்யும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஈவன் நீங்க என்னுடைய மெயின் லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த காலத்துலையுமே எல்என்டி மெயின் லிஸ்ட்ல இருந்ததே கிடையாதுங்க. ஈவன் அது 30 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் கொஞ்சம் கீழே இருந்தப்ப கூட உங்களுக்கு என்ன கன்சர்னோ அதே கன்சர்ன் தாங்க எனக்கும். ஆனாலும் ஃபியூச்சர்ல உங்களோட ஃபினான்ஷியல் பொசிஷன் ஸ்ட்ரென்தன் ஆகிறப்ப எல்என்டி அப்பயும் நல்ல லெவல்ல தான் இருக்கும். எப்போ முடியுதோ அப்போ எடுப்போம். ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தால் எல்லாத்தையும் எழுதுங்க. எல்லாருக்கும் நன்றி.